நம்ம மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். இது தாம்பத்திய பிரச்சனைகளுக்கான இயற்கையான மூலிகை தீர்வு. லட்சத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள். இது என்ன ஸ்பெஷாலிட்டினா, இதை பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இப்போ ஏற்பட்ட நல்ல ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு இன்னும் விவரங்கள் தெரியணும் அண்ட் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நீங்க இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க, அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. வணக்கம், பிக் டாபிக் வித் கார்த்திக் பாய்குமார். ஒவ்வொரு முறையும் இப்ராஹிமை பத்தி நம்ம கான்டென்ட் பண்ணும் போதெல்லாம் இவர் மாதிரி தலைவர் நம்மளுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு பல பேருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கவங்க. அந்த எதிர்பார்ப்பை இன்னும் அதிகரிக்கிற மாதிரி தான் தலைவர் இப்போ பண்ணியிருக்க வேலைலாம் இருக்கு. 3 முத்தான விஷயங்களை பண்ணியிருக்காப்புல. அது எல்லாத்த பற்றி நான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இப்ராஹிம் ட்ராவோர் வயசு என்ன 37 தான். எதுக்கு இந்த அளவுக்கு இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, பர்கினா ஃபாசோ இருக்குல்ல, ஆப்பிரிக்க நாடு, அந்த நாட்டோட இப்போதைய அதிபரே இவர் தாங்க, கேப்டன் இப்ராஹிம் ட்ராவோர். இவரு நிறைய அதிரடி ஆக்ஷன்ஸை எடுத்தாப்புல. கிட்டத்தட்ட முதல்வன் படத்துல அர்ஜுன் கேரக்டர் பார்ப்போல, அது போலதான் ஆப்பிரிக்கால அந்த பர்கினா ஃபாசோ அப்படி மாத்திக்கிட்டு இருக்காப்புல, மேல கொண்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி இவரோட அடுத்த அதிரடி என்ன தெரியுமா? சோல்ஜர்ஸ்க்காக, நாட்டுக்காக போராடின முன்னாள் சோல்ஜர்ஸ்க்காக நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அதோட ஒரு முத்தாய்ப்பா அல்ட்ரா மாடர்ன் மொபைல் ஃபீல்டு ஹாஸ்பிட்டலை கொண்டு வந்திருக்காப்புல, நடமாடும் மருத்துவமனை. அதுவும் இந்த பர்கினா ஃபாசோவோட ராணுவம் சார்ந்து இருக்க சோல்ஜர்ஸ் இருக்காங்களே, இதுக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ணணும்னு சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லாருக்குமான ட்ரீட்மெண்ட் இதை சார்ந்தே கொடுக்க முடியும். இந்த பர்கினா ஃபாசோவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இருக்குல்ல, அவங்க ப்ளஸ் வெட்டரன்ஸ் அஃபேர்ஸ், முன்னாள் சோல்ஜர்ஸ்க்காகவே தனியாக ஒரு பிரிவு, இவங்களுக்காக தான் இந்த விஷயத்தையே கொண்டு வந்திருக்காப்புல நம்ம இப்ராஹிம். இந்த யூனிஃபார்மில் ஒரு பார்க்கும் போது கெத்து இருக்கும், பண்ணுற வேலையும் அப்படி தானே இருக்கும். இது எப்படி நம்ம டிசைன் பண்ணப்பட்டிருக்கு? ஃப்ரண்ட் லைன் இருக்குல்ல, இந்த பேட்டில் ஃபீல்ட் சார்ந்தோ இல்லை மிலிட்டரியோட ஃபார்மேஷன் சார்ந்தோம், அங்கே காயம் படுறவங்க, உடல்நலம் சார்ந்து பாதிக்கப்படுறவங்க, அவனுக்குலாம் இந்த வாகனம் தேடி போயிட்டு அந்த இடத்துல சர்வீஸ் பண்ணும். புரியுதா? அந்த அளவுக்கு பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜியில் அதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பர்கினா ஃபாசோ இது போல எல்லா துறைகள் சார்ந்து டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்குல்ல. இதை பார்க்குறப்ப ஆப்பிரிக்காவில் இருக்க ஒரு நாடும் இந்த நாட்டை பார்த்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும், முன்னுதாரணமாக வச்சுக்கணும். அந்த அளவுக்கு தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் கண்ட்ரியா பர்கினா ஃபாசோ இப்ராஹிமோட தலைமைத்துவத்தின் கீழே ஆப்பிரிக்கா கண்ட முழுக்க செடிச்சு வந்துகிட்டு இருக்கு. மேல இந்த வாகனத்துல என்னென்ன எக்யூப் பண்ணப்பட்டிருக்கு தெரியுமா? சர்ஜிக்கல் ரூம்ஸ் இருக்குங்க, இவா அறுவை சிகிச்சை செய்யவே ரூம்ஸ் உள்ள. இது பத்தாதுன்னு டயக்னோஸ்டிக் டூல்ஸ் இருக்குல்ல, அட்வான்ஸ்ட் டூல்ஸ் எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்காங்க. இது பத்தாதுன்னு ஃபோல்டபிள் பெட்ஸ், அது ஒண்ணுலாம் நினைக்காதீங்க, மல்டிபிள் பெட்ஸ் நீங்க உள்ள இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்கு. இந்த வாகனத்தை தான் பர்கினா ஃபாசோவுக்கு கொண்டு வந்திருக்காப்புல இப்ராஹிம் அவர்கள். ஒரு சம்பவத்தை பார்த்துறீங்களா? 2வது தரமான சம்பவத்தை பத்தி சொல்றேன். இப்போ ஒரு நாட்டுக்கு ரெவன்யூ கிரியேட் பண்ணணும் அப்படின்னு அந்த கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு வழிகள் இருக்குல்ல, அதுல மிக முக்கியமான வழி டூரிசம். இதை பத்தி ஒரு நல்லா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க இப்ராஹிம். யோசிக்க ஆரம்பிச்சவர் ரீஜனல் இன்டகிரேஷன் அண்ட் டூரிசம், இதை சார்ந்து நாம ஒரு பெரிய முடிவு எடுக்கணும்ட்டு அந்த டூரிசம் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் அழைக்கிறாரு. அவர் வந்த பிற்பாடு சில விஷயங்களை கேட்கிறாப்புல இப்ராஹிம், நாம என்னென்ன பண்ணலாம் நம்ம நாட்டை டூரிசம் டெவலப் பண்றதுக்கு அப்படின்னு. அந்த மினிஸ்டர் சில இன்புட்டை கொடுக்குறாப்புல. இதுக்கப்புறம் அந்த மினிஸ்டர் சொல்றாரு, இதுல நம்ம மட்டும் முடிவு பண்ணா சரியா இருக்காது, மற்ற மினிஸ்டர்ஸ் இருக்காங்களே அவங்களோட ஹெல்ப் தேவைப்படும், ஏன்னா எல்லாமே கோரிலேட்டடா இருக்கும், அவங்களே கூட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லவே இப்ராஹிம் யோசிக்கவே இல்லைங்க, கூட்டு கேபினெட் மீட்டிங் அப்படின்ட்டாரு. ஸோ அமைச்சரவை கூட்டம் இவர் தலைமையில் நடக்குதா? அப்ப இப்ராஹிம் அவர்கள் அந்த கூட்டத்தோட முடிவில் ஒரு டிசிஷன் எடுத்துட்டாருங்க. ஃபைனலா என்ன டிசிஷன் தெரியுமா? விசா இருக்குல்ல, இந்த விசா பெறீங்களோ ப்ராசஸ் நடக்கிறதுனாலே நீங்க ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும், அந்த கட்டணம் இனிமே கிடையாது ஆப்பிரிக்கன் டிராவலர்ஸ்க்கு. இந்த விஷயத்தை தான் முடிவாக எடுத்திருக்காப்புல இப்ராஹிம். ப்ரோ, சாதாரண டிசிஷனா இருக்குன்னு சில பேர் நினைக்கலாம், ஓப்போ உங்களுக்கே புரியுது எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு. இதன் மூலமா பர்கினா ஃபாசோவோட டூரிசம் இருக்குல்ல, அந்த இண்டஸ்ட்ரி ஓரளவுக்கு மேலே கொண்டு வர முடியுங்க. ஆனால் இந்த ஆப்பிரிக்கன் டிராவலர்ஸ் இருக்காங்களே, அவங்க ஒரு விஷயத்தை கட்டாயமாக பண்ணணும். அது என்னன்னா, இந்த ஆன்லைன் விசா அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதை சப்மிட் பண்ணி ஆகணும். ஃபீஸ் இல்லைன்னு சொல்லிட்டேன், அதுக்காக இந்த ப்ராசஸ் அவங்க நிறுத்தலை, இதை சப்மிட் பண்ணி ஆகணும். இது எதுக்காக தெரியுமா? அவங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி அப்ரூவல் கிடைக்கும் பாத்தீங்களா, இது சார்ந்து ஃபுல்லா ரிவ்யூ பண்றதுக்காக தான் இந்த ஒரு பழைய பேட்டர்ன் அவங்க இன்னும் வச்சிருக்காங்க. ஆனா அவங்க கையில இருந்து காசு போகாதுன்னு மட்டும் தெளிவா அந்த விசா கட்டுறதை தூக்கிட்டாங்க. எந்தெந்த நாடுகள்ல இந்த டிராவல் ரூல்ஸ் ஆப்பிரிக்கன் சார்ந்து ஈஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாம பர்கினா ஃபாசோ பத்தி பேசுறோமா, இதுக்கு முன்னாடியே கானா பண்ணிட்டாங்க விசா ஃப்ரீ என்ட்ரிங்க. இது மட்டும் இல்ல, ருவாண்டா அவங்களும் விசா ஃப்ரீ என்ட்ரி தான், அண்ட் கென்யா இவங்களும் விசா ஃப்ரீ என்ட்ரி தான் இங்க கொடுக்குறாங்க. பட் என்னன்னா 2 நாடுகளை தவிர சொமாலியா, லிபியா, இந்த நாடுகள் சார்ந்து மட்டும் இங்க விசா ஃப்ரீ என்ட்ரி கிடையாது. உங்களுக்கே தெரியும் செக்யூரிட்டி கன்சர்ன் அந்த 2 நாடுகள் சார்ந்து. ஓகே, இப்ராஹிம் இந்த ஆப்பிரிக்கா யூனியன் இருக்குல்ல,
அதுக்கிட்ட எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஈஸியா டிராவல் அக்ராஸ் கான்டினென்ட்னு கேட்குறாப்புல. அதாவது பர்கினா ஃபாசோல இருந்து மட்டும் இல்லைங்க, இங்க வரவங்களா இருக்கட்டும், இங்கேருந்து போறவங்களா இருக்கட்டும், ஆப்பிரிக்கா கண்டம் முழுக்க அவங்க நினைச்ச எந்த நாடுகளுக்குள்ளேயும் போயிட்டு வரணும். அந்த அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்க டிராவல் ரொம்ப ஈஸியா மாத்தி விடுன்னு கேட்குறாப்புல. ஸோ சிங்கிள் ஆப்பிரிக்கன் பாஸ்போர்ட் இருக்குல்ல, இந்த பிளானை கொண்டு வாங்கலாம் அப்படின்றாரு. தெளிவா சொல்ற மக்களே, இப்ப நம்ம கண்டத்துல பல நாடுகள் இருக்கு. ஆசிய கண்டத்துல இந்த எல்லா நாடுகளுக்கும் சேர்த்து ஒரே ஒரு பாஸ்போர்ட். இதை வச்சுட்டு எங்க வேணாலும் போயிட்டு வந்தாலும் விசா ஃப்ரீயா. சொன்னா எப்படி இருக்கும் நம்ம கண்டத்துக்குள்ள? அதான் இவர் ஆப்பிரிக்கா கண்டம் சார்ந்து கேட்கறாப்புல. 2 சம்பவங்களை பார்த்துட்டீங்களே. 3வது சம்பவம் கோல்டு மைன் பிளஸ் எஜுகேஷனுங்க. நம்மளால கோல்டு மைன் சார்ந்து சொல்லிடுறேன். இப்ராஹிமோட நெக்ஸ்ட் முழு ஃபோக்கஸும் இந்த பர்கினா ஃபாசோல இருக்க தங்கச் சுரங்கம் இருக்குல்ல, அது சார்ந்துதான் இருக்கு. ஏன்னா ஆப்பிரிக்கானவங்களுக்கு தெரியும் என்ன அந்த இடத்துல பேர் சொல்ற ஒரு விஷயம்னு சொல்லிட்டு. அவர் எதெல்லாம் சேஞ்ச் பண்ண நினைக்கிறார் தெரியுமா? இந்த கோல்டு மைன் இண்டஸ்ட்ரியில லைசன்ஸ் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அது கரப்டட் கம்பெனிஸ்க்கும் கரப்டட் பர்சனுக்கும் கொடுக்கக்கூடாது. ஊழலற்ற கம்பெனிஸ் இருக்குல்ல, முறையா எல்லாத்தையும் பிசினஸ் பண்ணுவாங்கள, அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு விதியை கொண்டு வர போறாப்லையா. ப்ரோ அப்படிதான் எல்லாரும் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, வேற அளவுக்கு மட்டும் தான் அப்படி இருக்க எல்லா இடங்கள்லையும். மற்றபடி அவங்க தப்பானவங்கன்னு தெரிஞ்சும் கமிஷன் வாங்கிட்டு கொடுக்குறவங்க தான் அதிகமா இருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த இல்லீகல் கம்பெனிஸ் இருக்குல்ல, இந்த மைனிங் செக்டார்ல, அதை ஃபுல்லா காலி பண்ணும். வெளியே தோர்த்துன்னு அர்த்தம். கொடத்தை பத்தி பேச வெளியே தோர்த்துன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் இந்த கைவிடப்பட்ட மைன்ஸ் நிறைய இருக்குங்க. நிறைய நாடுகள் போல இருக்க தங்கச் சுரங்கங்கள்லாம், அது எல்லாத்தையும் டேக் ஓவர் கவர்மெண்ட்டே பண்ணி அதை ஃபுல்லா ரன் பண்ணி அதுக்கப்புறம் கம்பெனிஸ் மூலமா, பிரைவேட் கம்பெனிஸ் மூலமா கவர்மெண்ட் ப்ராஃபிட் பார்க்கணும். அவங்களை உள்ள கொண்டு வந்து இதை மைண்ட்ல வச்சிருக்காரு. 4வதா, இது போல நிறைய மைண்ட்ஸை கைவிடப்பட்டது அப்புறம் புதுசா கொண்டு வரலாம் பண்ண என்னங்க ஆகும்? பர்கினா ஃபாசோ மக்களுக்கு நிறைய வேலைகள் கிடைக்குமா? ஜாப்ஸ் அதிகமாக கிரியேட் பண்ணலாமா? வேலை வாய்ப்புக்கு நம்ம வெளியே கையேந்த வேணாமா? அதோட அல்டிமேட் கோலா இருக்கு. இந்த கோல்டு மட்டும் இல்லப்பா, ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, அது எங்கெங்கெல்லாம் இருப்பு இருக்கலாம் நம்ம நாட்டில், இதை ஃபுல்லா தேடி அலைவதற்கான டீமை கிரியேட் பண்றதுக்கும் முழுசா முயற்சி பண்ணிட்டு இருக்காருங்க. கோல்ட் மைன்ஸ் பாத்துறீங்களா? அடுத்து டிஜிட்டல் எஜுகேஷன், இதை சார்ந்து பேசிடுறேன். இப்ராஹிமோட பெரிய கனவு என்ன தெரியுமா? அவருக்கு இருக்கிறதுலே பெரிய கனவு, அதாவது பர்கினா ஃபாசோல இருக்க எல்லாருமே நல்லா படிச்சவங்களா இருக்கணும். ஏன்னா நல்ல கல்வி மட்டும் தான் ஒரு நாட்டை அடுத்த அளவில் கொண்டு போகணும் அவ்வளோ ஆழமா நம்புறாரு. உண்மையா அதுதான். அது சார்ந்து இருக்கிறது அவருக்கான பெரிய கனவே. அதுக்கு பேரு பேக் டிஜிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்சலரேஷன் ப்ராஜெக்ட். எதுக்காக தெரியுமா? இன்டெகிரேஷன் ஆஃப் டிஜிட்டல் டெக்னாலஜி இன்டு எஜுகேஷன் சிஸ்டம். கல்வி முறை இருக்குல்ல எங்க பர்கினா ஃபாசோல, அதுல எல்லா கல்வி சார்ந்த விஷயங்களையும் டிஜிட்டல் உள்ள வந்துடணும். டிஜிட்டல் மூலமா காலத்துக்கு ஏற்ற மாதிரி கல்வியை நம்ம ஃபுல்லா மாத்தணும்ன்றதான் அவரோட இந்த பெரிய திட்டமே. இது இப்ப எவ்வளவுக்குள்ள ஆழமா புஷ் பண்ண முடியுமோ அவ்வளவுக்குள்ள புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்ராஹிம். ஏன்னா அவர் நம்பிக்கை மக்களுக்கு வந்துருச்சுங்க. ஏன்னா பொதுவா ஏன்பா ஆப்பிரிக்க நாடுகள்னாலே இந்த ராணுவம் தான் பெரும்பாலும் ஆட்சியை பிடிச்சிரும். 40% இங்க அப்படிதான் ஆட்சியெல்லாம் நடந்துட்டு இருக்கோம். எவ்வளோ வந்திருக்காருன்னா அப்படிதான் பண்ண போறாரு. அவங்க எங்க இதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனை காலி பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் பாருன்ற மாதிரி தான் நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. எக்ஸாம்பிளா இருந்துட்டு இருக்காரு. இந்த பேக் டிஜிட்டல் இருக்கு பாத்தீங்களா, இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஜிட்டல் எக்கானமி இருக்கு பாருங்க, அப்படி ஒரு மினிஸ்ட்ரி இருக்காங்க. அவங்க தான் ஃபுல்லா தலைமை ஏற்று கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த ப்ராஜெக்டை. இதை சப்போர்ட் பண்ற மினிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா செகண்டரி எஜுகேஷன் மினிஸ்ட்ரி தான் ஃபுல்லா சப்போர்ட் பண்றாங்க. ஏற்கனவே இந்த டெக்னிக்கல் அண்ட் வொகேஷனல் ட்ரைனிங் இருக்குல்ல, அதெல்லாம் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏட்டுக்கல்வி மட்டும் கிடையாது, கைத்தொழில் சார்ந்த எல்லா விஷயங்களும் அங்க சொல்லிக் கொடுக்கப்படுது. இப்ராஹிமோட ப்ரையாரிட்டி என்ன தெரியுமா? படிக்கிறவங்க மட்டும் பர்கினா ஃபாசோ சேர்ந்தவங்களும் இருக்கக்கூடாது, படிப்பு சொல்லி கொடுக்குறவங்களும் ஹைலி ஸ்கில்டா இங்க இருக்க மக்களா இருக்கணும்னு ஆசைப்படுறாப்புல. இந்த இப்ராஹிமோட ப்ரையாரிட்டியே இங்க இருக்க லோக்கல் ஸ்கில்ஸ் இருக்குல்ல, அதை ஃபுல்லா ஸ்ட்ரென்தன் பண்றது மட்டும்தான். மாணவர்கள் மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் லெவலில் இருக்கிறவங்களும் சேர்த்து அவர் முடிவு பண்றாப்புல. இதை எப்படி அவங்க சாத்தியப்படுத்த முடியும்? எஜுகேஷனல் மல்டிமீடியா கான்டென்ட் இருக்குல்ல, இதன் மூலமா அவங்கள இதை சாத்தியப்படுத்த முடியும்னு ரொம்ப ஆழமா நம்புறாங்க. ஸோ இது சாத்தியமான பிற்பாடு டிஜிட்டல் எக்யூப்மெண்ட் டு சயின்டிபிக் ஹை ஸ்கூல்ஸ், இது எல்லாத்தையும் இங்க கட்டி நிர்மாணிக்கப்பட்டு அங்க டிஜிட்டல் வைஸாவே எல்லா கல்வியும் நடக்கின்றாருங்க. உலக நாடுகளுக்கு இது பெருசா சாத்தியமாகல, ஓகேவா? வளர்ந்த நாடுகளுக்கு இது பெருசா சாத்தியமாகல. ஆனா பர்கினா ஃபாசோ பாத்தீங்களா, டிஜிட்டல் இல்லாம கல்வி கிடையாது, கல்வி இல்லாம டிஜிட்டல் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஸோ ரெண்டுத்தையும் கரெக்டா கொண்டு வந்து 100% ரெண்டு பக்கமும் மியூச்சுவலா கொண்டு வரணும்னு இவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்காப்ல. ஹேட்ஸ் ஆஃப்ங்க இப்ராஹிமுக்கு. இப்ராஹிம் இந்த பேக் டிஜிட்டல்ல இன்னொருத்தர் பெருசா நம்பிட்டு இருக்காருங்க. அந்த லிஸ்ட்டை இங்க போடுறேன். இந்த டீச்சிங் ப்ராக்டிசஸ் இருக்குல்ல, இதை ஃபுல்லா மாடர்னைஸ் பண்றது. இப்போ நம்ம ஸ்கூல்ல படிக்கிறப்ப எப்படி இருக்கும்? போர்டில் சாக் பீஸை வச்சு எழுதுவாங்க, அதுக்கப்புறம் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அப்புறம் அதை அழிப்பாங்க, திருப்ப அதை எழுதுவாங்க, திருப்ப அழிப்பாங்க, இப்படியே போய்கிட்டு இருக்கும். இது போல ப்ராக்டிசஸ் இருக்குல்ல, டீச்சிங் ப்ராக்டிசஸ், இது எல்லாத்தையும் தலைகீழா மாத்துறது. ஏன்னா டிஜிட்டல் ஒரு விஷயம் கொண்டு வந்துட்டாலே கற்பித்தலே நிறைய மாற்றங்கள் வரும். அதை ஃபுல்லா மாடர்னைஸ் பண்ணணும்னு நினைச்சு யோசிக்கிறாப்ல. ஒரு புது விஷயத்தை கொண்டு வரது மட்டும் இல்ல, 100 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அதை இப்ப நினைச்சு அதே இப்ப நீ கொண்டு வந்துரு, அது போல யோசிக்கலாம் பெரிய விஷயம். மக்களை எத்தனை தலைவர்கள் பண்ணுவாங்க தெரியல, இப்ராஹிம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு.
இது மட்டும் இல்லாமல் ஸ்கில்டு டிஜிட்டல் ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்களே அவங்கள மட்டும் தான் வேலைக்கு அப்பாயின் பண்ணுன்றாரு. ஒரு விஷயம் சொல்கிறேன், எத்தனை பேர் இருக்கிறா அவங்கன்னு தெரில. டீச்சர்ஸ்லாம் இருக்காங்களே, எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுன்னு சொல்ல முடியாது. கற்றுக் கொடுக்குற டீச்சர்ஸில் சில பேருக்கு அந்த விஷயத்தை பற்றி சரியான புரிதல் இருக்காது. ஆங்கிலம் சொல்லி கொடுக்குறவங்களே ஆங்கிலத்தை தடுமாறவங்களா இருப்பாங்க. அறிவியல் சொல்லி கொடுக்குறவங்க அறிவியலில், மேத்ஸும் இதே தான். ஸோ இது போல் ஒரு லட்சக்கணக்கான டீச்சர்ஸ் இருக்காங்க. ஒரு 10-20 பேராச்சும் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஃபாலோ ஆகிடுவாங்களா? இப்படி ஒருத்தர் கூட பர்கினா ஃபாசாவில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாருங்க இப்ராஹிம். ஸோ இதுக்காக தான் ஸ்கில்டு டிஜிட்டல் ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது நீங்கள் ஏற்கனவே ஸ்கில்டாக இருப்பீங்க, ப்ரொஃபஷனலிசமாக உங்களுக்குள்ள பயங்கரமாக இருக்கும், இது கூட சேர்த்து டிஜிட்டலைஸாக உங்களை மாற்றி கொண்டு வராப்புல. இந்த 3 விஷயம்னு ஒருத்தர்கிட்ட இருக்குன்னா அவங்கள அங்கே டீச்சிங் ப்ரொஃபஷனில் உட்கார வைப்பன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இதை எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா என்ன வேணாலும் சொல்லிடலாம், கேட்டுடலாம், பேசிடலாம், பட் உள்ள அவுட்கம் வரணும்ல. 3வது விஷயம், நியூ டிஜிட்டல் ரிலேட்டட் கரியர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறது. அதாவது பசங்க படிப்பாங்க 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 படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த படிப்புக்கு ஃபியூச்சரில் எந்த ஸ்கோப்பும் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பசங்க மனசு எப்படி உடையும்? அது பசங்க மட்டும் இல்லைங்க, ஏன்னா இப்போ சின்ன சின்ன பசங்களாக இருக்கும், நாளைக்கு அந்த நாட்டையே காப்பாற்றுற தூண்களாக மாறுவாங்க அந்த யங்ஸ்டர்ஸ் தான். அப்படி இருக்கிறப்ப ஃபியூச்சரில் எது எதெல்லாம் பெருசாக பேசப்படும், எது எதுக்கெல்லாம் டிமாண்ட் இருக்கும், ஸ்கோப் இருக்கும், அது சார்ந்த படிப்பை மட்டும் இப்போ தேர்ந்தெடுத்து படிக்க வைக்கிறது மாணவர்களை. அதுவும் ஃபுல்லாக டிஜிட்டலைஸாக மாடலைஸ் பண்ண விஷயத்தில். அதுவும் அந்த படிப்புகள் மட்டும் அவங்க சொல்லலை, புதுசாக ஏதாவது ஸ்கோப் ஃபியூச்சரில் வரும்னு இப்போ தெரிஞ்சதுன்னா அது சார்ந்த படிப்பையே கிரியேட் பண்ண போகிறாங்களாம். இவ்வளோ பெரிய விஷயங்களை இப்ராஹிம் தலைமையில் அந்த கவர்மெண்ட் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிக் வேற லெவல் பிக்குன்னு சொல்லலாம். யார் கூட நிற்கிறாரு பார்த்தீங்களா? விளாடிமிர் புட்டின் கூட. கடந்த மே மாதம் பதிவான பிக்குங்க இது. நம்ம இப்ராஹிம் இருக்கார்ல, இவரை பற்றி தெரிஞ்ச பிற்பாடு புட்டினா அடிக்கிறாரு, வாப்பா பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இப்ராஹிம் கிளம்பி மாஸ்கோ போகிறாருங்க. போனால் அவர் டிமிட்ரி மேண்டலவ் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, ஆக்சுவலாக அது கெமிக்கல் டெக்னாலஜி சார்ந்த ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்குறவங்க, அந்த யூனிவர்சிட்டிக்கே போகிறாப்புல. போனவர் அங்கே இந்த படிப்பை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு சரி நம்ம பர்கினா ஃபாசாவில் நிறைய விஷயம் எஜுகேஷன் சார்ந்து பண்ணிட்டு இருக்கோம், இது போல படிப்பை உள்ளே கொண்டு வந்தா என்னன்னு ஒரு முடிவு எடுக்கிறாருங்க அங்கே போயிட்டு. இது மட்டும் இல்லை, அந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெக்சர் எடுத்தது வேற யாரும் இல்லை, நம்ம இப்ராஹிம் தான். எங்கே? ரஷ்யாவுக்கு போயிட்டு. படிப்பு மேலே எவ்வளோ ஒரு ஈடுபாடு பார்த்தீங்களா? ஏன்னா புரிஞ்சிருக்கு பாருங்க. படிச்சாதான் ஃபியூச்சர்ன்ற விஷயத்த இவரை விட வேற யாரும் தெளிவாங்க சொல்லி புரிய வைக்க முடியுமாலாம் தெரியல மக்களே. எப்பப்பெல்லாம் இப்ராஹிம் இந்த கிளாஸ் ரூம் சார்ந்த விசிட் பண்ணுறாரோ, பர்கினா ஃபாசாலே இருக்கட்டும் வேற எங்கேயா இருக்கட்டும், கிளாஸ் ரூம்குள்ள வராருன்னு தெரிஞ்சாலே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவ்வளோ ஹைக்கு போயிடுவாங்க. அவர் அவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறாங்க. படிப்போட முக்கியத்துவத்தை பெரியவங்க புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா வாழ்க்கையை தெரிஞ்ச பிற்பாடு சின்ன பசங்க பெருசாக புரிதல் இருக்கார்ல, ஆனால் அவங்க வரைக்கும் புரிதலை ஏற்படுத்தி இருக்காருன்னா இவருக்கு நிகர் இவர் மட்டும்தாங்க. Je pense que je n'ai pas eu tort de venir échanger avec vous. Et je suis très content de cela. Et à la question préoccupante pour tout le monde, la question sécuritaire, les universités Dori, Waivia, Fada, toutes ces universités donc qui sont... மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை மனசில் ஒரு வினா இருக்க, முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு தலைவர் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லைல்ல, எதுக்காக நினைக்கிறீங்க? அப்போ எங்கே நடக்குது? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம்?
இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜ்ல காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.